மார்ச் 12 இன்று சோபகிருது வருடம் மாசி 29 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை துவதியை திதி காலை 11 மணி வரை. அதன் பின் திருதியை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 2:06 மணி வரை. அதன் பின் ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:26 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் காலை 7:54 மணி. அஸ்தமனம் இரவு 8:29 மணி. மார்ச் 12. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத தடை ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். நினைத்ததை அடைவீர். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் இழுபறி உண்டாகும். அரசாங்க செயல்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை இன்று ஒத்தி வைப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சலும் குழப்பமும் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த வரவு வரும். இழுபறியான செயல் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். பண வரவு மகிழ்ச்சி தரும். போட்டியாளர்களால் நெருக்கடி உண்டாகும். அதை சமாளித்து வெற்றி பெறுவீர். மிதுன ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய உத்திகளை கையாள்வீர். உறவினர் வழியில் நன்மை அதிகரிக்கும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். தொழிலில் இருந்த போட்டியாளர் விலகுவர். லாபம் அதிகரிக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பணவரவு அதிகரிக்கும். கடகராசி என்பர்களே, உறவுகளால் உதவி கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்களை சந்திப்பீர். முயற்சியில் வெற்றி பெற திட்டமிட்டு செயல்படுவீர். உங்கள் திறமை வெளிப்படும். நெருக்கடி நீங்கும். எதிர்ப்பு உண்டாகும். கவனமாக செயல்பட்டு வியாபாரத்தில் லாபம் அடைவீர். தேவையற்ற குழப்பம் நீடிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, எதிரிகளால் சங்கடங்களை சந்தித்தாலும் செயல் நிறைவேறும். நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். மனதில் ஒருவித பயம் வந்து போகும். எதிர்பார்த்தவற்றில் தடை உண்டாகும். இன்று புதிய முயற்சி வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். அமைதி காப்பது நல்லது. கன்னிராசி என்பர்களே, உங்கள் முயற்சியில் ஆதாயம் காண்பீர். நட்புகளால் நன்மை அடைவீர். மனதில் இருந்த குழப்பம் போகும். உங்கள் அணுகுமுறையால் நீங்கள் ஈடுபடும் செயலில் லாபம் உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். உங்கள் முயற்சி எளிதாக வெற்றி பெறும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத நெருக்கடி தோன்றினாலும் உங்கள் முயற்சி வெற்றி பெறும். வருமானம் அதிகரிக்கும். நேற்று நிறைவேறாமல் இருந்த ஒரு வேலை இன்று முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த தகவல் வரும். பிரச்சனைகளை சமாளிப்பீர். திறமை வெளிப்படும். சாமர்த்தியமாக செயல்படும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களின் வழியே சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் செயல் வெற்றியாகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் நாள். பிள்ளைகள் வழியே சில சங்கடங்களை அடைவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருந்த சங்கடம் நீங்கும். தாய்வழி உறவுகளால் உங்கள் தேவை நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் சந்தோஷத்திற்காக ஒரு செயலில் ஈடுபடுவீர்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும்.
மகர ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். செயலில் இருந்த தடை விலகும். உயர்ந்தோரின் நட்பினால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். உங்கள் முயற்சியில் தடை ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். கும்பராசி அன்பர்களே, நீண்ட முயற்சிக்கு பின் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கடனாக கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும். பணவரவு திருப்தி அளிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். ஆரோக்கியத்தில் உண்டான சங்கடம் நீங்கும். செயல்களில் ஒன்றிரண்டு சங்கடத்தை சந்திப்பீர். உங்கள் முயற்சி வெற்றியாகும். லாபம் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் சங்கடம் தோன்றும். முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். நண்பர்கள் உதவியால் எண்ணம் நிறைவேறும். செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. உறவுகளுடன் இருந்த சங்கடம் விலகும்.